இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு டிவிஎஸ் வந்துட்டு ஸ்போர்ட் பார்க்க போகிறோம். ஸ்போர்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு 2 வேரியன்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் வேரியன்ட் இஎஸ் இஎல்எஸ்னு ஒன்று இருக்குது. ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா உங்களுக்கு அந்த ஸ்டிக்கரிங் மட்டும் தான் டிஃபரன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் வண்டியில் வந்துட்டு இந்த மாதிரி பிளைனாக இருக்கும். ரெண்டாவது வண்டியில் அடிஷ்னலாக ஸ்டிக்கரிங்ஸ் வரும். இதில் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு 17 இன்ச் வீல் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருப்பாங்க 2 மாடல்லையுமே. இதில் வந்துட்டு எஸ்பிஐ பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. சிங்கர்னைஸ் பிரேக்கிங் டெக்னாலஜி கொடுத்துருப்பாங்க. இதனால் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நீங்கள் சிங்கிள் பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா டபுள் பிரேக்குமே ஈவனாக அப்ளை ஆகும். இதனால் வண்டி வந்து உங்களுக்கு பேலன்ஸாக இருக்கும், ஸ்கிட் ஆகாது. இதில் முன்னாடி வந்துட்டு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. சஸ்பென்ஷன் இருக்கிறனால நீங்கள் நல்லா மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்ப உங்களுக்கு சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இதில் முன்னாடி வந்துட்டு ஹேலஜன் பல்ப் தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு உங்களுக்கு டே டைம்லையுமே எரியும். இதில் வந்துட்டு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா அனலாக் டிஸ்பிளே தான் கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்பீடு இந்த இது பார்த்துக்கலாம். இது நியூட்ரல் இண்டிகேஷன் காட்டும். ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 10 லிட்டர் இருக்கும். உங்களுக்கு ஒரு 1.5 லிட்டர் வந்தாலே, 1 லிட்டர் வந்துட்டாலே அந்த ரெட் கலர் இதுக்கு மேலே தான் இருக்கணும். அது கீழே இருந்துட்டு உங்களுக்கு அந்த ரிசர்வில் இருக்கிற கணக்கு வந்துடணும். அதனால் எப்போயுமே 1 லிட்டர் பெட்ரோல் வச்சுருந்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும். இல்லை அந்த இன்ஜின் ஸ்விட்ச்சு லைட் எரியும் உங்களுக்கு. அப்படி அந்த லைட் வந்து உங்களுக்கு எரியக்கூடாது. ரன்னிங் டயத்தில் இருக்கிறப்ப அப்படி எரிஞ்சிச்சுன்னா வண்டியில் வந்துட்டு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குன்னு அர்த்தம். இந்த வண்டியோட வீல் பேஸ் 2 வீலுக்கு இடைப்பட்ட தூரம் வந்துட்டு 1236 mm கொடுத்துருக்காங்க. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துட்டு 175 mm கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட பவர் டார்க் எவ்வளோனா, பவர் வந்துட்டு 8.1 கொடுத்துருப்பாங்க. டார்க் வந்து 8.7 கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதில் வந்துட்டு பேட்டரி வந்துட்டு 12 வோல்ட் பேட்டரி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பேட்டரியுமே வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ரீசார்ஜபிள் ஆயிரும். இந்த மாடலில் வந்துட்டு நீங்கள் செல்ஃப் ஸ்டார்ட்டும் பண்ணிக்கலாம், கிக் ஸ்டார்ட்டும் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டயருமே வந்துட்டு டியூப்லெஸ் டயர் தான். பஞ்சர் ஆனாலும் நீங்கள் நியரஸ்ட்டாக பக்கத்தில் இருக்கிற பிளேஸ் வரைக்கும் போய்க்கலாம். பின்னாடி வந்துட்டு சாக்கப் சார் வந்துட்டு எம்ஐஜியில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால உங்களுக்கு வந்துட்டு சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும் நீங்கள் லாங் ட்ராவல் அந்த மாதிரி போகிறப்ப. சீட்டு வந்துட்டு உங்களுக்கு லார்ஜர் சீட்டாக இருக்கும். ஃபேமிலியாக உட்காந்து போகிற கன்வீனியன்ட்டாக இருக்கும். மைலேஜுமே வந்துட்டு நல்லா கொடுக்கும். லோ ப்ரைஸில் வந்துட்டு உங்களுக்கு நல்ல மைலேஜ் தர வண்டி இது வந்துட்டு.